ஹீட் டிரான்ஸ்ஃபர் 3 விதமா நடக்கும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இல்ல கண்டக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பியோட இந்த எண்டை தான் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே எனக்கு நான் கை பிடிச்சிருக்க இடத்துல எனக்கு ஹீட் தெரியுது. இங்க அப்ளை பண்ற ஹீட் வந்து இந்த சாலிட் கம்பி வழியா டிராவல் ஆகி என்னுடைய கை இருக்கிற இடத்துல வரைக்கும் டிராவல் ஆகி வருது. இது மாதிரி ஹீட் டிராவல் ஆகிறத வந்து நம்ம கண்டக்ஷன் சொல்லுவோம். அதாவது சாலிடுக்குள்ளேயே ஹீட் டிராவல் ஆகிறத கண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப ஹீட் பண்ணதுனால இந்த கம்பி வந்து இப்போ வந்து ஒளியுது. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து வர ரெட் கலர் லைட் வந்து இந்த கம்பிக்குள்ள இருந்து உருவாது. எப்படி வந்து ஒரு குண்டு பல்ப் வந்து ஒரு லைட்டை எமிட் பண்ணுதோ, அதே போல இந்த கம்பி இப்போ நான் ஓவர் ஹீட் பண்ணதுனால இதுல இருந்து ஒரு லைட் எமிட் ஆகுது. ஸோ லைட்ன்றது பேசிக்கா போட்டான் தான் இல்லையா? இந்த மாதிரி வந்து கம்பி போட்டானை எமிட் பண்ணும் போதும் அதுல இருக்க ஹீட் வந்து குறையும். ஓகே, ஸோ போட்டானை யூஸ் பண்ணி வந்து ஹீட் ஒரு பொருள்ல இருந்து வெளியே போகுதுன்னா அந்த மாதிரி ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபைனலா இப்போ இந்த கம்பியை நான் இந்த தண்ணிக்குள்ள விடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சாலிட்ல இருந்து ஹீட் வந்து லிக்விடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா அதை வந்து நம்ம கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.